இன்றைக்கி இந்த லோ பேக் பெயின், மூட்டு வலி, முழங்கால் வலி இதுக்கெல்லாமே நிறைய காரணங்கள் இருந்தாலும் இந்த அடிப்படையான காரணம் பாடி ஓவர் வெயிட்டாக தான் இருக்குது. என்னால் மருந்து எழுதி கொடுத்து அந்த வலியவோ வியாதியவோ குணப்படுத்த முடியுது. ஆனால் அந்த பாடி வெயிட் குறைக்கணும் அப்படின்றது உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் தான் உங்கள் டயட்டை கண்ட்ரோல் பண்ணணும், உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் வெயிட்டை குறைக்கணும்னா. அதாவது வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 90 கிலோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்க 70 கிலோ தான் ஐடியல் வெயிட்னா, அந்த 70 கிலோ ரீச் பண்ணுறதுக்கு அவர் டயட்டை குறைக்கணும்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும், நிறைய கண்ட்ரோல்ஸ் கொண்டு வேண்டியிருக்கும். அவரே கேல்குலேட் பண்ணி அவருடைய டயட் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி குறைக்கணும் அப்படிங்கிறது நியர் இம்பாசிபிள். அது நான் முடியவே முடியாதுன்னு சொல்ல வரல, ரொம்ப கஷ்டம். இதில் தான் இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவன் I myself have started prescribing protein powders to people to reduce the body weight. ஆனால் அது பர்மனெண்ட்டாக கிடையாது, அது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு தான். வாங்க இன்றைக்கி நம்மளுடைய டயட்டிஷியன் இந்த ப்ரோட்டீன் பவுடர் எப்படி எடுத்துக்கிறது, அது நல்லதா கெட்டதா, அது எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்போம். நான் உங்கள் அபிமான ஆர்த்தோபெடிக் டாக்டர் சரவணகுமார். Hi, I'm Sujata, dietitian from Dr. Kumar's Healthcare. மோஸ்ட்லி பீப்புள்ஸ் இப்போது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெர்பல் பவுடர் மாதிரி இருக்கிற சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. பட் அந்த மாதிரி எடுத்துக்கலாமா, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மலாகவே ஒரு 75 kg இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஒரு நாளைக்கு 2000 கேலரிஸ் தேவைப்படுது. ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் 60 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுது. பட் இந்த மாதிரி ஹெர்பல் பவுடர் நம்ம எடுத்துக்கும் போது டோட்டலாகவே நம்மளோட டயட் பேட்டர்ன் வேரி ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு 2 servings நம்ம இந்த ஹெர்பல் பவுடரை எடுத்துப்போம். ஸோ ஒரு சர்விங்க்கு பார்த்தீங்கன்னா 250 கேலரிஸ் நமக்கு கிடைக்கும். ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் 24 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கும். ஸோ 2 servings நம்ம எடுக்கும்போது 500 கேலரிஸும் 48 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன்ஸும் கிடைக்கும். லஞ்சை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபுட் தான். ரைஸ் வித் தால், நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுக்கும்போது கேலரிஸை பொறுத்த வரைக்கும் 250லேருந்து 300 கேலரிஸ் கிடைக்கும். ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 10 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படின்னு டோட்டலாகவும் பார்த்தாலும் ஒரு நாளைக்கு நம்ம 800 கேலரிஸ் தான் நம்ம அந்த ஹெர்பல் டயட் பேட்டர்னில் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 50லேருந்து 55 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் எப்படியும் கொஞ்சம் மீட் அவுட் ஆகிடும். பட் நம்ம கேலரிஸ் இதில் பார்த்தீங்கன்னா டெஃபிஷியன்சி ஆகும். இப்போ நார்மலாகவே இந்த ஹெர்பல் பவுடர் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க நார்மல் டயட் பேட்டர்னில் ஒரு 2000 கேலரிஸ் எடுக்கும்போது ஹெர்பல் பவுடர் டயட் பேட்டர்னில் அவங்க 800 கேலரிஸ் தான் எடுத்துப்பாங்க. ஸோ இதனால் ஃபேட் ரெடியூஸ் ஆகி அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் ஒன்ஸ் இந்த பவுடர் எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 or 2 இயர்ஸில் உங்களுக்கு திரும்பவும் பழைய வெயிட் ரீகெயின் ஆகும். ஸோ நீங்கள் அந்த பவுடரை எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 1 or 2 monthஸில் உங்களோட டிசரபிள் வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் என்ன வெயிட்டில் இருக்கீங்களோ அந்த வெயிட்கான கேலரிஸை கால்குலேட் பண்ணி அதுக்கான டயட் பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்களோட நார்மல் வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும்.